பொன்ராம் இயக்கத்தில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் வெளியான திரைப்படம் கொம்பு சீவி. விஜயகாந்தின் இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடித்த இந்த படத்தில் சரத்குமாரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் போன்ற மெகா ஹிட் படங்களை இயக்கிய பொன்ராம் என்பதால் இப்படத்திற்கும் ஆரம்பத்திலிருந்தே பெரிய ஹைப் இருந்தது. குறிப்பாக விஜயகாந்த் ரசிகர்கள் இந்த படம் சண்முக பாண்டியனுக்கு பெரிய பிரேக் கொடுக்கும் என்று நம்பிக்கை வைத்திருந்தனர். ஆனால் தியேட்டர்களில் வெளியான போது படம் கலவையான விமர்சனங்களையே பெற்றது. வைகை அணை கட்டப்பட்ட போது பாதிக்கப்பட்ட 12 கிராமங்களின் கதையை காமெடி கலந்த முறையில் சொல்ல முயற்சி செய்திருந்தார் இயக்குனர். சில இடங்களில் அது வேலை செய்தாலும் பல இடங்களில் காமெடி கிரிஞ்சாக இருந்ததாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்தனர். திரைக்கதையில் இன்னும் அழுத்தம் இருந்திருக்கலாம் என்ற உணர்வும் இருந்தது. அதே சமயம் சண்முக பாண்டியன் ஸ்கிரீனில் தோன்றும் ஒவ்வொரு காட்சிக்கும் தியேட்டரில் விசில் சத்தம் முழங்கியது. அவருக்கென்று ஒரு மாஸ் இமேஜ் இருப்பது உறுதியாக தெரிந்தது. நடிப்பிலும் நன்றாகவே செயல்பட்டார் என்று பலரும் பாராட்டினர். இந்நிலையில் படம் தற்போது டென்கோட்டா OTT தளத்தில் வெளியாகியுள்ளது. ஆச்சரியமாக தியேட்டரில் கிடைத்ததை விட அதிக வரவேற்பு OTTயில் கிடைத்து வருகிறது. தற்போது டென்கோட்டாவில் முதலிடத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. பலரும் பாசிட்டிவ் விமர்சனங்களை பகிர்ந்து வருவதால் படக்குழு மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது.